ஓடிவா மகிழ்ந்தாடிவா என்னை நாடிவா வடிவேலவா கூடவா விளையாடவா கூடவா விளையாடவா திருப்புகழ் பாடவா வடிவேலவா புள்ளி மயிலோடு ஓடிவா மகிழ்ந்தாடிவா என்னை நாடிவா வடிவேலவா என்னை நாடிவா வடிவேலவா. வெற்றிவேல் முருகனுக்கரகரோக. நலம் பயக்கும் ஸ்லோகமும் பதிகங்களும் என்கின்ற பாகம் 13 இதற்கு முன்னராக நாம் கண்டு அனுபவித்த ரசனை மிக்க, ரசம் மிக்க, ஞானம் மிக்க, பிரேமை மிக்க கந்தர் அனுபூதி என்பது எந்த ஒரு ஞான பெருங்கடலிலே தான் நீந்தி திளைத்து அந்த அனுபூதி என்கின்ற கைவல்ய நவநீதத்தை நமக்கு விதரணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே 52 பாக்களிலே சமைத்து குகப்பெருமானின் திருவடியிலே அதனை சமர்ப்பித்த அருணகிரி பெருமான் அவருடைய திருவாய் அமுதமாகிய இந்த கந்தர் அனுபூதியின் அர்த்தானுபவத்தை யதாமதி யதாசக்தி அனுபவித்து தத்வாரா உயர்ந்ததான குஹ பக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஆன்மீகம் எங்கும் தழைக்க வேண்டும். இடிந்த சிவாலயங்கள் புனருத்தாரணம் ஆக வேண்டும். தேடி தேடி நாடி நாடி அருணகிரி எத்தலந்தோறும் உரைகின்ற குன்றுதோறும் உரைகின்ற குன்றுதோடாடும் பெருமனை எவ்வாறு பாடி பாடி மகிழ்ந்தாரோ தலங்களெல்லாம் செழிக்க வேண்டும். ஆன்மீக மதப்பயிர் செழிக்க வேண்டும். அதற்கு அருளலைகளாக பக்தி எனும் பெரும் படை உருவாக வேண்டும். அதிலே தன்னலமற்ற உயர்ந்த ஞானாதிகாரிகள் ஈடுபட்டு மக்களை உய்விக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். உயர்ந்ததான முருகன் அடிமைகளுள் தலைச்சிறந்த ஒரு சில தமிழ் கவிகளிலே அருணகிரியாரும் ஒருவர். அருணகிரிநாதர் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மகனியர். திருப்புகழ் எழுதிய அருளாளர் திருவண்ணாமலையிலே பிறந்தார் என்றும் தமிழ் மொழி வடமொழி எனும் இருபுல மொழிகளிலும் புலமை பெற்றவராகவும் இருந்தார் எனும் நாம் காண்கின்றோம். ஆயிரக்கணக்கான பல்வேறு இசைச்சந்தங்களிலே திருப்புகழை பாடி முருகனடியாருள் தலைச்சிறந்தவராக விளங்கினார். இவருடைய கருத்தாழமும் சொல்லழகும் இசைத்தாழச் செறிவும் காதுக்கும் சிந்தனைக்கும் இனிமையானவை. இவர் கிட்டத்தட்ட 1300 சொச்சம் பாடல்கள் பண்ணியிருக்கார். இன்னைக்கு கிட்டத்தட்ட அவை அனைத்தும் நமக்கு கிடைச்சிருக்கு. 1300 சொச்சம் பாடல்கள் 1088 விதமான சந்தங்கள் காணப்படுகின்றது என்றுதான் மிகவும் உயர்ந்ததான விஷயம். தேவார திருவாசகம் பாடிய சிவனடியார்களைப் போலவே இவருடைய நூலும் ஒரு மந்திர நூலாக நாள்தோறும் இறைவனை போற்றி பாடும் நூலாகவும் பக்தி பழியின் ஒரு முதல் படியாகவும் அனைவரும் ஏற்கின்றனர். அருணகிரிநாதர் பிறந்தபோது அவருக்கு கைகளிலே 6 விரல்கள் இருந்ததாம். சரவண பவா எனும் மந்திரத்தின் உட்பொருளை குறிப்பதாகவும் சுப்பிரமணிய சுவாமியின் அறுதலைகளை குறிப்பதாகவும் ஆதிசங்கர் பகவத்பாதால் 6 வித சமயத்தை சமைத்து நல்கியதை காட்டுவதற்காகவும் இவ்வாறு அமைந்ததோ என்னவோ. திருவண்ணாமலை இவருடைய ஜன்மஸ்தலம் என்றும் அருணகிரியார் தந்தையார் திருவெங்காட்டார் என்றும் தாயார் முத்தம்மை என்றும் இவர் முருகக்கடவுள் மீது பாடிய புகழ்பெற்ற அருளாளர். இவர் இடைக்கால தமிழ் இலக்கியின் முக்கிய படைப்பில்களே ஒன்றாக கருதப்படுகின்றது. இவருடைய இசைநயம் மத தார்மீக தத்துவ உள்ளடக்கங்களுக்கு இவையினாலே இவர் முதன்மையாக கருதப்படுகின்றார். இவர் கைக்கோள செங்குந்தன் மரபிலே தோன்றினவர். பிறந்த சில தினங்களிலே தந்தையாரை இறந்துவிட்டார். மூத்த சகோதரி உண்டு. இவர் தாயார் பரத்தை என்றும் சிலர் கூறுவர். இவர் சகோதரி சிறுவயதிலிருந்தே அருணகிரிபால் கொண்ட அன்பினாலே திருமணம் செய்யாமல் இருந்து வந்தார். அவருக்கு ஒத்தாசையாக இருந்தார். இளமையிலே செல்லம் கொடுத்து விட்டு பின் ஒரு கால் இவன் திருந்துவான் என்ற ஒரு ஏக்கத்திலேயே வாழ்ந்து வந்தார். அருணகிரியார் இளமையிலே நல்ல கல்வி வளமும் கற்ற தமிழில் உள்ளார்ந்த அனுபவமும் இலக்கணங்களை எல்லாம் நன்கு பயிற்சி பெற்றவராகவும் உரிய வயதில் திருமணம் நடந்து சுகமயமான வாழ்க்கை செய்து வந்தார். ஆனால் கூடாதவர்களின் பழக்கத்தினாலே கூடாத பழக்கங்களில் ஈடுபட்டு காமத்துப்பாலின் ஓர் எல்லையை கண்டுவிட்டு வந்தார். இளமை காலத்திலே மோசமான வாழ்க்கையை தொடர்ந்ததாகவும் அவருடைய மூத்த சகோதரி என்னைக்கு தன் சகோதரன் திரும்பி விடுவான் என்று அப்பரின் சோதரி காத்திருந்தது போல் காத்திருந்தாள்.
எந்நேரமும் காமத்திலே மூழ்கி திளைத்ததின் விளைவாக சொத்தனைத்தையும் இழந்ததல்லாமல் பெருநோயும் வந்து அவதிப்பட்டார். என்றாலும் அந்நிலையிலும் இவர்களுக்கு பெண்மையின் அண்மை தேவைப்பட்டதாம். கட்டிய மனைவை காட்டிலும் பரத்தையர் அன்பில் சுகம் கொண்டு தன்னை இழந்தார், மதி இழந்தார், பொருள் இழந்தார், பக்தியை இழந்தார், நெறி இழந்தார். தன்னுடைய தீய செயல்களால் ஏற்பட்ட விளைவுகள் குடும்பத்தையே உலைகுலிக்க வைத்ததை எண்ணி வெட்கப்பட்டார். வீட்டு விட்டு வெளியேறினார். கால் போன போக்கிலே போனார். அப்பொழுது ஒரு முதியவர் எதிர்பட்டார். இம்முதியவர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரோ அல்லது சுப்பிரமணிய சுவாமியோ இருக்கலாம் என்று பெரியோர்களின் கூற்று. குன்றதோர் ஆடும் குமர கடவுளை பற்றி சொல்லி 6 எழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவண பவா எனும் சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனை போற்றி பெருவாழ்வு வாழ்வாயாக என்று ஆசீர்வாதித்து அவர் காணும் பொழுதே இங்கிருந்து மறைகிறார். குழப்பத்திலும் கவலையிலும் என்ன செய்கிறோம் என்று செய்வதறியாது தவித்த அருணகிரி தன் குடும்பத்துக்கு இனி பாரமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே திருவண்ணாமலை கோபுரத்திலே ஏறி அங்கிருந்து குதித்து தன் உயிரை விட்டுவிட முற்பட்டார். அப்பொழுது அவரது கீழே குதித்த பொழுது 6 கரங்கள் அவனை தாங்கின. அருணகிரி நில் என்று யாரோ சொல்வதை போல் கேள்விப்பட்டார். அப்பொழுது திகைத்து திரும்பிய அருணகிரி காப்பாற்றியது யார் என்று பார்த்தால் வடிவேலன் பாலசுப்பிரமணிய சுவாமியாக அங்கே இருந்து தன் வேளாலே அவனுடைய நாக்கிலே மந்திராட்சரங்களை எழுதி அருணகிரி என்று அவனை கூப்பிட்டு சரவண பவத்தின் மந்திரத்தை பொறித்து யோக மார்க்க அனுபவத்தையும் மெய்ஞான அறிவையும் கொடுத்து அவருக்கு இருந்த பக்தியை மேம்படுத்தினார். அவருக்கு அனைத்தும் கைவரும்படியாக அருளினார். தானே முத்தை திரு பத்தி திருநகை என்று ஒரு அடி எடுத்து கொடுத்து திருப்புகழ் பாட வழிவகுத்தார். இறைவன்பால் செலுத்திய அன்பு ஒரு திவிலையே ஆனாலும் அந்த பாலசுப்பிரமணியன் தன்னை வந்து ஆட்கொண்ட விதத்தை கண்டு வெட்கினார், தலை குனிந்தார், தான் வந்த பாதையை திரும்பி பார்த்தார். அவை அனைத்துமே திருப்புகழிலே ஆங்காங்கு தன்னுடைய அனுபவத்தினை அப்படி கொட்டி மகிழ்கின்றார். மனித குலத்தின் நலத்துக்காக பக்தி பாடல்களை பாடி அவர் அப்படி திருப்புகழை நமக்கு தந்தருளினார் என்பது சரித்திரம். அருணகிரியார் வயலூர் வந்து என்னை காண் என்று முருகன் ஆணையிட வயலூர் செல்கின்றார். வயலூரிலே அப்பன் ஓர் அடியெடுத்து தருகின்றான். அது உயர்ந்ததான திருப்புகழாக வழங்குகின்றது. வயலிலே எவ்வாறு பச்சை பயிர்கள் எல்லாம் செழிக்கின்றனோ அவ்வாறு உன் திருநாவிலே சரவண பவ மந்திராட்சரத்தின் பிரபாவத்தாலே நீ உயர்ந்ததான தமிழிலே உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த பக்தியை எடுத்து காட்டும் உயர்நிலையில் வாழ்ந்து இவ்வாறே திருப்புகழ் பாடி என்னை வந்து அடைவாயாக என்று வயலூரானின் ஆக்ஞைக்கு உட்பட்டு இவர் வயலூரில் அப்படி சுப்பிரமணிய சுவாமியை கொண்டாடி மகிழ்கின்றார். அருணகிரிநாதர் திருப்புகழ் முருக கடவுள் மீது இவர் இயற்றிய பக்தி நூல். இதிலே 1307 பாடல்கள் உள்ளன. லட்சக்கணக்கில் செய்தவருடைய நூல்கள் நாம் இழந்துவிட்டோம். இந்த 1307 பாடல்களிலே 1088க்கும் அதற்கும் மேற்பட்ட பல்வேறு சந்தங்களிலே பல்வேறு தாளங்களிலே இவை அமைந்துள்ளன. இசைத்தாளங்கள், இசை நூல்கள் எதிலும் காணப்படாது தனித்தன்மை பெற்று ஒளிர்கின்றன. 14ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே வந்த மகனியர் அவருடைய பாயிரங்களின் சிறப்பை கூறும் பொழுது ஒருமுகமாக அனைவரும் கூறுகின்றார்கள். வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், கீதநாதம் வேண்டாம், ஞான நூல் வேண்டாம், ஆதி குரு புகழை மேவுகின்ற கொற்றவன் தாழ் போற்றும் நல் திருப்புகழ் கேளீர் தினம். என்ன கிடைக்கும்? ஞானம் பெறலாம், நலம் பெறலாம், என்னாலும் வானம் அரசாழ்வரம் பெறலாம், மேனா வீடேறலாம், யானைக்கிளையான் திருப்புகழை கூடினார் காமே கோரு. திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் ஜபிக்க, திருப்புகழை அர்ச்சிக்க முக்தி எளிதாமே, குற்றுவர்க்கெல்லாம் அர்ச்சிக்கலாமே கெடி. திருப்புகழ் வல்ல சூரர் மகன் நாயகன் சங்கரர்க்கு குருப்புகழ் வல்ல குமரேசன் சண்முகன் குண்டறிந்தோன் மறுப்புகழ் வல்ல அருணகிரி பயல் வள்ளல் சொன்ன திருப்புகழ் வல்லவர் சீர்பாத தூளி என் சென்னியதேயே. அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த திருப்புகழ் சில பாடல்கள்
திருமணத்தை தந்தருளும் சில பாதங்கள், தனங்களை தந்தருளும் சில பாய்கள், நோன் நீக்கம் தரும் சில பாடல்கள், காமக்ரோதாதி ஷட்ரிப்புக்களை அழிக்கும், எதிரிகளையும் அழிக்கும், வினையை அழிக்கும், கர்மாசயங்களை அழிக்கும், நல்ல பக்தியை தரும், தூய நல் முக்தியை தரும், நல் அடியார் சங்கத்தை தரும். அதன் வாயிலாக அனவரதம் கந்தர் அனுபூதி நம்புள் திளைக்கும் என்பது அருணகிரியாரின் பல்வேறு நூல்களின் வாயிலாக ஞானமும் பெறலாம் என்பது கரஸ்த கைவில்ய நவநீதம் போல் நமக்கு இவர் தருகின்றார். இவர் இயற்றிய நூல்கள் பல்வேறு. அருணகிரிநாதர் ஆடல் வல்லான் மகனால் ஆட்கொள்ளப் பெற்றார். தன்னை மறந்தார். வீதி தோறும், மலை தோறும், குன்றுதோறும், தலம்தோறும் உரைகின்ற இறைவனை தேடி தேடி நாடி நாடி அகம் கரைந்து பாடினார். பல்வேறு சித்திகளை கைவரப்பட்டவரால் ஆகியால் பல்வேறு லீலைகளை செய்தார். இவரால் செய்யப்பட்ட பல்வேறு நூல்களிலே தலையாயது கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி முன்னமே கூறியது போல் 52 பாக்கள், 52 வகைகள். எவ்வாறு ஒரு அலங்கார போஜனத்திலே பல்வேறு அன்னங்கள் இருக்கின்றதோ, அது ஷட் ரசங்களை தன்னிடத்தே நிறைந்திருக்கின்றதோ, அவ்வாறு கந்தருடைய அனுபூதி என்பது உயர்ந்ததான ஞானமயமான ஒரு தேட்டை மிக்கதான, பிரேமை மிக்கதான, அனுபூதி மிக்கதான, அனுபவிக்க வேத்தியமான வஸ்துவை தான் அனுபவித்து தான் பெற்ற இன்பம் பெருக உயகம் என்று அருணகிரியம் பெருமான் நமக்கு அளித்த பெரும் சொத்தை நாம் ஸ்லோகந்தோறும் பொதுவான அர்த்தம், ரகசியார்த்தம், பாவார்த்தம், சுவாபதேசார்த்தம் என்கின்ற உயர்நிலையிலே காணாவிடிலும் பொதுவாக அர்த்தத்தை அனுபவித்து நாம் விட்டிடத்திலிருந்து இப்பொழுது நாம் துவங்கி அந்த அனுபூதியின் உயர்நிலைகளை அனுபவிக்க இருக்கின்றோம். இப்பாக்களிலே கந்தர் அனுபூதி தன்னை ஆரம்பிக்கும் பொழுது ஆடும் பரி வேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே, சான்றோர்களை அழிக்க வேண்டும் என்று கஜமுகாசுரன் போர் செய்தான். ஒப்பற்ற விநாயகனின் தம்பியான ஞானஸ்கந்தன் பிரணவ நடனமாடும் மயில் மீது அமர்ந்து ஞானசக்தியான வேலாயுதத்தையே ஆயுதமாக கொண்டு அடியார்களின் முருகனின் அருளை தெரிவிக்கின்ற சேவல் ஆகிய இம்மூன்றின் உதவியோடு இம்மூன்றையும் துதிக்க பாடுகின்ற தொழிலையே எனக்கு கடமையாக நீ அருளல் வேண்டும். முதலிலே சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனார் மயூராதிரூடம் என்ற ஒரு நமது மரபுப்படி தான் இதனை இங்கு கூறுகின்றார். ஓங்காரம் பிரணவார்த்தம், அந்த பிரணவார்த்தமே எழில் கொண்ட மயில். பிரணவ ஓங்காரத்து உட்பொருளே சுப்பிரமணிய சுவாமி, அவன் கையில் இருப்பதோ சக்தி வேலாயுதம். மற்றொன்று சேவல் கொடி. சேவல் என்ற சொல்லுக்கே காவல் என்றும் துணை என்றும் ஒரு பொருள் உண்டு. ஆடும் பரி என்றால் அழகான அடைமொழி. ஆடும்பரி என்றால் ஞானசக்தியான வேலாயத்தை தரித்த பெருமான் அந்த பரி மீது அமர்ந்து நமக்கு உயர்ந்த பாடும் பணியை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். உல்லாச நிற குலயோக இத சல்லப வினோதனும் நீ அலையோ, சல்லாப வினோத சல்லப வினோதனும் நீ அலையோ, எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாயே சுரபூபதியே. உல்லாச நிராகுல மங்காத உள்ள களிப்பு, பேரானந்தம், உவப்பு, ஞான பெரும் திளைப்பு, துன்பமற்ற நிலை, யோகஸ்வரூபன் இவ் அனைத்தையும் நன்மையாக தன் அடியார்களுக்கு பயப்பவன் அடியார்களிடத்திலே மிகவும் இனிமையாக பேசி அனவரதம் திரு விளையாடல்களை புரிபவன் நீதான் அல்லவா முருகா. எல்லாம் அற என்னுடைய உரை பேச்சு அறுபட வேண்டும். உரை அவிழ, உணர்வு அவிழ, எதையும் உணர்ந்து அதிலே ஈடுபடாது இருக்க உணர்வும் அவிழ வேண்டும், உயிர் அவிழ வேண்டும். இவ்வனைத்தும் உன் கையில் அல்லவா இருக்கின்றது. நான் எனும் ஜீவ பேதம் அதை இழந்து பேரின்ற நிலையாம் நானும் நீயும் ஒன்று என்கின்ற அத்வைத அனுபூதியை நீ எனக்கு தர வேண்டும். இதை மற்றவர்களுக்கு நீயே எடுத்துச் சொல்ல வேண்டும். சகல பற்றுகளையும் கடந்த நிலையே எல்லாமற என்று கூறப்பட்டுள்ளது. யோக குறிப்பும் இதிலே காணப்படுகின்றது. குண்டிலையை எழுப்ப மயிலை தியானிக்க வேண்டும். எனவேதான் மயில் விருத்தம் தன்னை செய்தார்.
ஆத்ம ஞானத்தை, இந்த பேரின்பத்தை இங்கே பறைசாற்றுகின்றார். இதுவே சாயுஜ்ய நிலை. மனோவாக்காயம் என்ற இம்மூன்றும் அழிந்து நான் எனும் ஜீவபோதமும் அற்ற உயர்ந்த நிலையே அனுபூதி நிலை. தூங்கிய ஒரு ஜீவனுக்கு அதற்கும் கட்டைக்கும் வித்தியாசம் யாதுமில்லை என்ற நிலை அனுபூதி நிலை. ஆத்மபோதம் கரைந்து அருட்பெரும் ஜோதியாய் பரமாத்மாக்குள் இரண்டர கலந்து இருக்கும் நிலை. இது ஒரு பெருவாழ்வு, பேரானந்த நிலையை வாய்விட்டு கூறினால் என்னால் முடியாதது எல்லாம் ஆகும் என்கின்றார். வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. ஷண்முக கடவுள் நித்திய சுத்த நிஷ்கள புத்த ஸ்வரூபம், அழிவில்லாத பொருள். அவன் என்ன ஆகாயமா, நீரா, நிலமா, நெருப்பா, காற்றா, அல்லது ஞானோதயம் என்கின்ற புத்தியிலே அறிவு தோன்கின்ற இடமா, அல்லது நான் மறைகளா, அல்லது யான் எனும் தத்துவமா, மனமா, அல்லது என்னை ஆண்டு கொண்ட இடம்தானோ என்று நித்திய வஸ்து இது என்பதை நிர்ணயம் செய்கின்றார். அது இது அல்ல, இது அல்ல என்று நேத்தி நேத்தி என்று அத்வைதிகள் விளக்கும் விஷயம் போல் இங்கும் இது காணப்படுகின்றது. வளைப்பட்ட கை மாதொடு மக்களெனும் தலை பட்டழியத் தகுமோ தகுமோ கிளை பட்டெழு சோர்வுரமும் கிரியும் தொலையே பட்டோருவ தொடு வேலகனே கிளை பட்டு எழ. சுற்றத்தினர் சூழ பொறுக்கு எழுந்தான் சூரபத்மன். அவனுடைய மார்பையும் கிரௌஞ்ச மலையும் தொலைத்து ஊடுருவி போகுமா போலே தொடுத்த வேலை உடையவனே ஞான வேலாயுத தண்டபாணியே. வளைகளிணிந்த திருக்கைகளை உடைய மனைவி, மக்கள், சுற்றம், பிற செல்வம், உறவினர் என்கின்ற கட்டு அடியேனுடையது அவிழ்ந்து அழிந்து போவது என்பது முறையோ? ஆன்ம விசாரத்திற்கு தன்னுடைய பந்துக்களும் மனைவி மக்கள் என்பதும் ஒரு பெரும் பொன் விலங்கு போன்றது. அதிலிருந்து நான் விடுபட்டு என்று நான் உன் திருவடியை வந்து அடைவேன் என்று இங்கு கூறாது கூறுகின்றார். மகமாயை கலந்திட வல்ல பிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலனே அகமாடை மழந்தையர் என்றையரும் சகமாயுள் நின்று தயங்குவதே. மகமாயை பெரிய விஷ்ணுமாயை முதலானவை, தேவியின் மாய், இவ்வனைத்தும் நீக்கவல்லராகிய உயிர்களை விட்டு என்றும் பிரியாதவராகிய ஞானப்பிரான் முருகப்பிரான் தன் வாயினாலே, அதாவது உபதேசங்களின் வாயினாலே நல் வழிகளை நல் போதங்களை தந்து அருளிய போதும் வீடு பொன் மாதர் என்பதை சதா என் மனமார்ந்து நினைத்து சோர்வடைந்து போய் உலகமாயுள் சிக்குண்டு கலங்குவதை என்றுதான் நான் விடுவேனோ? குருநாதனுடைய உபதேசம் பெற்றும் இந்த மாயையிலிருந்து விளங்க வேண்டாமா என்று மகாமாயை என்பதுதான் மகமாயை என்று கூறுகின்றார். இது 18 வகைகள். வேதங்கள் 4, சாத்திரங்கள் 6, புராணங்கள், காந்தர்வம் வித்தை என்று ஆக அஷ்டதச வித்தைகளை இறைவன் படைத்திருந்தும் பொன் பெண் மண் என்கின்ற மோகவலியிலே சிக்கி ஜீவாத்மாக்கள் சமப்படுவதை, அதிலிருந்து விடுபடும் ஒரே வழி இதுதான் என்று ஸ்கந்தசாயுத்தியத்தை இங்கு போதிக்கின்றார். திணியான மனோஷிலை மீதுனதாளணியாரவிந்த மரம்பு மது பணியாயன வள்ளி பதம் பணியும் தனியாதி மோகதயா பரணே. பணியாயன எனக்கு இற்று பணி என்ன என்று வினவி வள்ளியானவள் தன் திருவடிகளை வணங்குகின்ற என்றும் தனியாத குன்றாத காதல் மிகுந்தவளான அவள் மீது கருணை கொண்டு காதல் கொண்டுள்ள கருணைக்கடலே, கருணைமாக்கடலே, மிகவும் கடினமாகி என் மனமாகிய கல்லின் மீது உன் திருவடிகளை, அந்த திருவடி தாமரைகளை அழுத்தி அது மலர நான் காண வேண்டாமா? திருவடி சேவையே தொழிலாக கொண்ட இச்சாசக்தியின் சுரூபமான வள்ளி அவள் மீது கொண்ட காதல், இவ்வனைத்தையும் அவளுக்காக எதையும் தரக்கூடிய பரமாத்மா அவன் கல்லினாலும் வெள்ளினாலும் அடிபடுகின்றான். பக்தல் தருகின்ற எச்சில் மாமிசத்தை உண்டுகின்றான். அப்படி இருக்கையிலே முருகன் வள்ளியின் பாதங்களை பணிவதிலே ஆச்சரியம் இல்லை என்று
அருணகிரியார் இங்கு கூடுகின்றார். 5 5 சகோர்களாக கொண்ட வள்ளி பிராட்டி தவத்திற்கு இணங்கிய கந்தமா கடவுள் கருணையே இல்லாத என்னையும் ஆட்கொண்டானே, அவன் மரக்கருணையே நான் என்னென்று சொல்வேன் என்று கூறி மாய்ந்து போகின்றாய். கெடுவாய் மனநே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேல் இணைத்தாள் இணைவாய் சுடுவாய் நெடுவே அதனை துள்படவே விடுவாய் விடுவாய் வினையாமையுமே. ஹே மனமே, நீ ஏன் வீணாக கட்டு ஒழிகின்றாய்? உனக்கு ஒய்யும் வழியை நான் கூறுகின்றேன், ஆத்மோபதேசம் தருகின்றேன், கேளப்பா. தானம் என்று யாச்சிப்பவர்களுக்கு எதையும் ஒழிக்காமல் தானம் செய். வேலாயுத கடவுளை அனவரதம் தியானித்து மனமெனும் அந்த பெரும் சரசை தூய்மையாக்குவாய். நீண்ட பிறவித் துன்பத்தை பொடியாக்கி ஞானாக்னியினாலே சுட்டு எரிப்பாய். வினைகள் யாவையும் விட்டு விடுவாய். கெட்டு போகின்ற மனமே, இதுதான் ஐயா சரமஸ்லோகம் என்று அருணகிரியார் கூறுகின்ற உயர்ந்ததான அனுபூதி. மாணிக்க வாசகர் தன்னுடைய அனுபூதியை கூறுகின்றே, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினை பட்டு வாழ்கின்றாய், ஆழாமல் காப்பாடே எத்தாதே சூழ்கின்றாய். கேடு உனக்கு சொல்கின்றேன் பலகாலம் வீழ்கின்றாய், நீ அவல கடலாய வெள்ளயத்தே. அருணகிரியார் 3வது உபாயம். 1. இறப்பவர்க்கு தானம் செய். வேலாயுத கடவுளை அனவரதம் தியானிப்பாய். 3வது கரவாதி இடுவாய். தர்ம சிந்தனை மற்றும் இல்லாமல் சித்தாந்த கருத்தும் இதில் காணப்படுகின்றது. வினையாவையும் களைவாய் விட்டு விடுவாய் என்று 3 உபாயங்களினாலே கந்த பெருமாளின் கருணைமா கடலில் நாம் திளைக்க வழிகூடுகின்றார். அமரும் பதி கேளகமாம் எனும் நிப்பிமரம் கெடமே பொருள் பேசியவா குமரல் கிரிராஜ குமாரி மகன் சமரம் பொருதானவ நாசகனே. குமரக்கடவுள் பர்வதராஜனின் குமாரியான பார்வதியின் குமார். போருக்கு வந்த சூரர்களை கனநேரத்திலே அழித்தவன். ஆனால் நான் பிறந்த ஊர் உறவினர்கள் நான் தான் என்று ஒரு பெரும் மயக்க அறிவு பிரமை இது கட்டொழிய வேண்டும் மெய்ப்பொருள் பேசியது. என்ன ஆச்சரியம்! முன்பு ஒரு பாட்டும் இப்பாட்டிற்கும் தொடர்பை காட்டுகின்றார் அருணகிரியார். நாம் உய்வதற்கு 18 சாஸ்திரங்கள் இருந்தும் குரு உபதேசம் பெற்றும் ஜெகமாயை தனிலே சிக்கி ஜீவும் அலையும் ஜீவனை உத்தாரணம் செய்வதற்காக தியானம் செய்வாய், இரவாத கரவாய், வினைகளை விடுவாய், ஜெகமாயை வெல்வாய் என்று போதித்தவர் மும்மல ஸ்வரூபமான சூழனை அழித்ததினாலே மலங்களை வெல்ல வேண்டும் என்றும், இவனே மெய்ப்பொருள் என்ற திடமான சித்தமும் இது மாயை ஒழிவதனால் தஹராகாசத்திலே இது பதிந்து நமக்கு நல்வழியை காட்டி துணை நிற்கும் என்று கூறுகின்றார். மற்றொரு குழல் மங்கையர் மையல் வலைப்பட்டு பூஷல் படும் பரிசென்றொழிவேன் தட்டு ஊடு அறவேல் சைலத்தெரியும் நிட்டூர நிராகுலா நிர்பயனே. கௌஞ்சகிரியின் மீது தடைகளின்றி ஊடுருவிச் செல்லும் ஞான வேலாயுதத்தை சக்தி வேலாயுதத்தை ஏவி அவனை அழித்தவனே, துன்பம் யாதும் இல்லாதவனே, பயமற்றவனே, தேன் சிந்தும் மணல்களை அணிந்த குந்தலை உடைய பெண்களது அங்க பிரத்யங்க அந்த சௌஷ்டவத்திலே மோகவலையிலே அகப்பட்டு ஊஞ்சல் ஆடுவது போல் என் உள்ளமானது சதா ஆடுகின்ற நிலை நீங்கும் நாள் எந்நாள் என்று கூறுகின்றார். இடையின்றி தடைகளை நீக்கி கிரௌஞ்சமலை வேலையேவி அழித்த கோபக்காரனே, என் துன்பமும் பயமும் யாதும் என்றும் அற்றவனே, தேன் சிந்தும் மலருடைய பெண்களின் மோகவலியிலே நான் சிக்காது இருக்க நீ அருள்வாய் என்கின்றார். ஊஞ்சல் எப்படி முன்னும் பின்னும் ஆடுகின்றதோ அந்த சிற்றின்ப வழியிலே சிக்கின ஜீவன் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணுவான். ஆனால் மாதர் மோகம் அவனை பின்னுக்கு இழுக்கும் என்று ஊஞ்சலை உபமானம் காட்டுகின்றார். முருகன் அருளினால் ஆசை எனும் சங்கிலி அருந்து போக மனமெனும் ஊஞ்சல் ஆட்டம் ஒழித்து போகும் என்று உபதேசத்தையும் இங்கு கூறாது கூறுகின்றார். இதற்கு ஒரு பதில் இருக்குமா போல் 29வது அலங்காரத்திலும்
கூறுகின்றார். கடத்திற்குறத்தெப்பிரான் அருளார் கலந்து கலங்காத சித்தத்திடத்தில் புனையனையான் கடந்தேன் சித்திரமாதரல் கொற்படத்திற்கடுத்து படுத்து செவ்வாயிர் படையிலிந்தி தடத்தினத்திற்கும் கிடந்து செங்காம சமுத்திரமே. காமத்தை வெல்லும் அருறுப்புக்களிலே 6 விதமான எதிர்களிலே காமம் என்பது தலையாளையது. அதை வெல்ல வேண்டும் என்பதை இங்கு உத்தேசமாக காட்டுகின்றார். கார்மிசை காலன்வரில் கலபத்தேர் மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார் மார்பவலாரி தலாரி எனும் சூர்மாமடிய தொடுவேலவனே. தார்மார்பா மலர் மாலை அணிந்த மார்பினனே, வலன் எனும் அசுரனை அழித்த இந்திரனுடைய பொன் உலகத்தை அழித்த சூரனாகிய மாமரம் அழியும்படி செலுத்திய சக்தி வேலாயுத கடவுளே, கரிய எரிய எருமையின் மீது அமர்ந்து காலன் வரும் அக்கடைக்காலத்திலே அழகிய தோளுடைய மயில் வாகனத்திலே தாங்கள் எழுந்தருளி அடியேன் எதிர்முன் வந்தருள்வீர்களாக என்று அமராவதிக்கு பகைவனான சூரபத்மனை அவன் மாமரம் வடிவெடுத்த பொழுது வேலை பிரயோகித்து அவனை அழித்து, பெருமாளே தாங்கள் எருமை வாகனத்தில் வரும் அந்தகன் கடைக்காலத்திலே வா என்று அழைக்கும் பொழுது நீ அபயக்கரம் காட்டி எனக்கு அருள்வாய் என்கின்றார். சுத்த சித்த ஸ்வரூப மயூர அதிஷ்டானனான பரமாத்மா கடைக்காலத்தில் கண்முன் வர வேண்டும் என்று இந்த உயர்ந்ததான சரமஸ்லோகத்தை மிக அழகாக பாடி நமக்கு போதிக்கின்றார். செம்மன் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிரவான் சும்மாயிரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. செவ்விய மான் செம்மான், மானின் குழவி வள்ளியோ புனத்தில் வனம் காத்த வண்ணம் இருக்கின்றார். அவள் மனத்தை கவர்ந்து செல்கின்ற கள்வன் பெம்மான் ஆசாமி மிகப்பெரியவன். பிறவான் இரவான் பிறப்பும் இறப்பும் இல்லாத வனப்பு மிக்க ஞானஸ்கந்தன். சொல் அற சும்மாயிரு, சொல்லொழித்து மெஞ்ஞான உயர்வு பெற்று மௌன நிலை அடைந்து மனமே நீ இருப்பாய் என்று உபதேசித்தவுடன் பொருள் ஒன்றும் அறிந்தில்லாத இப்பொருள் ஒன்றையும் அறியாது நான் திக்கித்து நினைக்கும் பொழுது அம்மா ஆஹா யாதொரு ஆச்சரியம் என்று உரைவடித்து சும்மாயிருக்கின்ற இடத்திலே அம்மா பொருள் அப்பெரும் பொருளை அறிந்தேன் இல்லேன் என்று வெட்கமில்லாது தன்னுடைய உயர்நிலையை தன்னுடைய நிஜ நிலையை இறைவன் முன்னு படைக்கின்றார். சித்தத்திற்குள் ஒளிக்கும் கரடவன் சித்தத்தில் ஒளிக்கும் கரவடன் முருகன் என்று திருப்புகழிலே மனம் கவர் கள்வன் என்பதை இங்கு செப்பாமல் செப்புகின்றார். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியாரறியும் தரமு ஒரு அன்று அருவன்று உளதன்று இலதன்று இருள் அன்று ஒளி அன்று என நின்றதுவே. உருவப்பொருளோ அருவப்பொருளோ உள்ள பொருளோ இல்லாத பொருளோ இருளோ ஒளியோ இவ்வனைத்தும் பொருள் அல்ல என்றும் நினைத்து சொல்லக்கூடிய தன்மையிலே உள்ள பரம்பொருள் சுப்பிரமணிய சுவாமி. அவனோ ஒப்பற்ற வேலாயுதன் வேலேந்திய முனிவன் நமது பரமகுரு என்றும் அப்பரமனது திருவருளை யாண்டும் நினையாமல் அறியாமல் உணராமல் மற்ற வழிகளிலே சென்றால் நீ யாதொரு இலக்கையும் அடைய மாட்டாய் என்று முருகன் திருவள்ளியே ஆதாரமாக துணையாக கொண்டு மெய் பொய் ஒளி இருள் துன்பம் இன்பம் உருவம் அருவம் என்கின்ற துவந்துவங்களை கடந்து உணர்ச்சிகளை கடந்து இரட்டை நிலைகளை கடந்து அம்மா பொருளை ஒருவன் அடைய வேண்டும் என்று கூறுகின்றார். ஒரு வானவழியிலே நாம் ஆகாய மார்க்கத்திலே போகும் பொழுது நம் கண்களுக்கு உயரமான கட்டிடங்களும் குள்ளமாகவே தெரியும். அதுபோல் பூமியில் வந்துவிட்டோம் என்றால் பூமிக்கு அருகே வரும்பொழுது அனைத்தும் சமமாக இருப்பது போலும், ஆனால் பூமியை ஸ்பர்ஷமாகிவிட்டால் உயர்ந்தது எது தெரிந்த தாழ்ந்தது எது என்று காண கிடைக்கும். எனவே இந்த துவந்தங்களை நீங்க முருகன் திருவடி தனை அனவரத காலம் வழிபட்டாலே ஒழிய தியானித்தாலே ஒழிய மற்ற
வழிகளினால் யாது பயன் என்று கூறுகின்றாய். கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் மொழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியாமை வழி செல்லும் அவாவினையே. மெய் வாய் விழி நாசி செவி ஆகிய 5 கரணங்கள், 5 பொறிகள், அவை செல்லும் வழியே நாம் சென்றால் ஆசைகள் மிகப்படும். அனைத்தையும் ஒழிக்க ஒழிக்க, முற்றிலும் ஒழிக்க ஆசை அருந்துவிடும். திருக்கரத்திலே ஒளி வீசும் ஞான வேலாயுதத்தை, சக்தி வேலாயுதத்தை உடைய ஞானப்பிரான் முருகப்பெருமான் தன் திருவருளை பெற்று, ஏ மனமே நீ உய்வாய், ஞானச்சுடர் வேசுகின்ற கதிர்வேல் உடையவனை அவன் திருவடிகளையே புகலிடமாக கொண்டு வாழ்ந்தோமாகில் நம் வழி சுகமயமாக இருக்கும். அன்றி மற்ற எந்த வழி சென்றாலும் அடையும் குறியை நீ அடைய மாட்டாய். ஓடும் மனதை இருத்த வல்லர்களே காலத்தை வென்றிருப்பார். வெறும் தீய வழிகளே மற்றவர்கள் கழிப்பார், வெறும் கர்மிகளே என்று இவர் முன்னமே கூறியதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்றருள்வாய். பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவா என் குணபஞ்சரனே. பொறு புங்கவரும் போர் புரிவதிலே விருப்பமுள்ள தேவர்களும் பூவுலகத்தரும் சதா காலமும் புகழ்ந்து துதிக்கின்ற குரு புங்கவா சுவாமிநாத சுவாமின்னு குருசிரேஷ்டனே, என்னுடைய அருங்குணங்கள் 8ற்கும் நீ அல்லவா உறைவிட. முருகன் குமரன் குஹன் என்று உன்னுடைய பல்வேறு நாமங்களை, ஹே சக்திபானே மயூராதிரூடா என்று அனவரதம் திருநாமங்களை மெய்யன்புடன் புகழ்ந்து கூறி, மெய்யுணர்வு அது உருகும் செயல் தந்து உள்ளம் கசிந்து உருக அந்த உயர்த்தன்மையை தரும். அந்நாள் எந்நாளோ என்று இப்பாட்டிலே பகவன் நாமத்தின் பெருமையை கூடி, என்னுடைய குணங்களுக்கு ஏற்றமே உன்னுடைய திருவடியில் நான் புகழ் கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் சத்தியம். பரிமேல் அழகர் கூறுகையிலே, தன் வயத்தனாதல் தூய உடம்பினாதல் இயற்கை உணர்வினன் ஆதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களில் நின்று நீங்குதல் பேரருள் உடைமை முடிவில்லாத ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பமுடைமை எனும் 8 குணங்கள். இந்த எண்குண பஞ்சரன் சுப்பிரமணிய சுவாமிதான் எனக்கு சகல விதமான நற்குணங்களுக்கு இருப்பிடமாக கொண்டவன். நானோ காமாதி வசங்களிலே அழிப்பட்டு என் நிலை சீர் அழிப்பட்டு என் வயம் மனமில்லாத நிலையிலே பரத்தேர் வசத்தில் கிடந்தபடி தானாக தேடி வந்து என் உயிர்விடும் நேரத்திலே தன் திருக்கைகளிலே ஏந்தி என்னை இறக்கி ஞானோபதேசம் தந்து வாயிலே ஷடாட்சர மந்திரத்தை ஞான வேலாயுதத்தால் பொறித்து என்றும் நீங்காத உயர் நற்பண்புகளுக்கு இருப்பிடமாக தவசியாக என்னை மாற்றி உலகோரும் என்னை கொண்டாடும் விஷயமாக செய்த குஹா என்று நான் உன் நாமங்களை கூறி இந்த உயர்மை நிலையிலே இருப்பேனோ என்று கூறுகின்றார். ஜீவன் முக்தி நிலையை கொடுத்து அருள்பவனே குமாரன் என்பது கௌமாரம் என்கின்ற சப்தத்திற்கு உண்மையான பொருள். சத்தியம் ஞானவனந்தம் பிரம்மா யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஸ்து தே சர்வான் காமான் ஷஹ என்று தாராகாசத்தில் விளங்கும் பரமார்த்த ஸ்வரூபம் சுப்பிரமணிய சுவாமி என்று வேதம் ஓதும் அந்த சத்தினி பாதம் நமக்கு கிடைக்க வேண்டும். அவனருளால் அனைத்தையும் நாம் உணர வேண்டும். மெய்யுணர்வு பெற்று அவன் திருநாமத்திலே லயிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையன் உழல தகுமோ வீரா முதுசூர் படவேலெறியும் சூரா சுரலோக துரந்தரனே. முதுசூர்பட முதுமையான சுப்பிரமணியனின் கிளைகளையாவையும் வெட்டி மாமரமாக அவன் எதிர்பட்ட பொழுது சக்தி வேலாயுதத்தை செலுத்தி அவன் கிளைகளை அடித்து அவனை இருகூறாக பிளந்து ஒன்றை மயில்வானமாக ஏற்றி மற்றொன்றை சேவல் கொடியாக, சேவல் என்றால் காவல், காவல் கொடியாக நான் இருக்கின்றேன் என்ற அபயஹஸ்தத்தையும் தந்து அந்த எதற்கும் லாயக்கில்லாத முருகன் பேல் கோபத்தினால் தன் நிலையிழந்த சூரபத்மனின் மதியை தன்பால் இருத்தி
அவன் தன்னை தாங்கும்படியாகவும் அவனையும் தான் தாங்குபவன் சர்வலோக நியாமகன் தான் என்பதை இங்கு காட்டுமா போலே இருக்கின்ற திருக்கோலம். தேவலோகத்தை காத்தவன், ஓராத வினையேனையும் மாற்றியவன், பெரும் ஆசைக்களிலிருந்து நோயினால் அல்லல் பட்டு உழந்த என்னை காத்தருளிய அப்பெருமானை நான் என்னென்று சொல்வேன். அகமாயை மடந்தயரமரும் பதிகேழகம் வளை பட்ட கைமாதொடு மக்கள் மங்கையர் மையல் வலை ஐவாய் செல்லும் அவாதனை நிறுத்தி அவன் பேராசை கொண்டவனை அவன் திருவடியில் ஆசை கொண்ட வைத்தவன் உருகும் செயல் தந்தருள்பவன் அவனை நினை என்கின்றார். யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் மெய் புணர்வீர் பூமேல் மயல் போய் அறம் மெய்ப்புணர்வீர் நாமேல் நடவீர் இனியே அமோதிய கல்வியும் நான் கற்றுணர்ந்த கல்வியும் எம் அறிவாகிய இயற்கையான ஞானசக்தியும் தாமே பெற வேண்டும் என்று வேலாயுத கடவுள் சங்கல்பம் செய்ததினால் அல்லவோ இப்பூமியிலே மயக்கங்களை விட்டவனாக தர்ம ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழும் உத்தமசீலர்களே நமக்கு நமது சர்வஸ்வம் அர்ப்பணம் செய்து அவன் புகழை பாடி பரவுங்கள் என்று போதிக்கின்றார் உலகோருக்கு. கற்ற கல்வியினால் ஆவது என் பயன் முருகனை நினைக்காவிடில். இயல்பாக மெஞ்ஞானம் ஏற்பட்டும் அதை உணர்ந்தும் அதனால் அதை பெற்றதினால் ஆயப்பயன் முருகனை நினைக்காவிடில் யாதுமில்லை. தாமே வனைத்தியம் பெற வேண்டும் என்று அவன் சங்கல்பித்து அருள் செய்ததினால் அல்லவோ அந்த அருட்செயலினால் அல்லவோ நாம் உயர்நிலையை பெற்றிருக்கின்றோம். அதற்கு கைமாறாக நமது புலமையை அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒரு அஷ்டோத்திரமோ சதநாமமோ சஹஸ்ரநாமமோ அல்லது கீர்த்தனைகளோ திரிசதியோ இவ்வாறு அனைத்தும் விதவிதமாக ரகமாக செய்து நம் புலமையை அவன் திருவடியிலே சமர்ப்பணம் செய்தாலன்றி வாழ்வினால் ஆவது என் ஆனாத ஞான புத்தியை அவன் தந்தான். ஆயினும் மெஞ்ஞான உறவு இல்லாத நிலை நீங்க வேண்டும் என்று இங்கு கூறுகின்றார். உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகாரகாபயா மராபதி காவலசூர பயங்கரணி. உதியா பிறப்பில்லாதவனும் மரியா இறப்பில்லாதவன் உணரா நினைப்பில்லாதவனும் மனவா மறதி இல்லாதவனும் பிரமனும் திருமாலும் தேனி காண முடியாதவனும் மலம் யாதும் அற்றவனும் ஆன சிவபெருமானின் திருக்குமரனே, எல்லாவற்றிற்கும் மேலானவனே, பாபமற்றவனே, அனைவருக்கும் ஜீவராசிகளுக்கும் அபயம் தந்தருளும் தேவலோக ரட்சகனே, சூராதிகளுக்கு பயங்கரமானவனே என்று அவனுடைய திருநாமங்களை அனவரதம் கூற வேண்டும். ஒரு தாய் வயிற்றில் உதிக்காதவன் சிவன், அவ்வாறே உதித்தவன் ஞானஸ்கந்தன். பிறப்பிலி பெருமான், அவ்வாறே ஞானஸ்கந்தனும் தந்தை போன்றவன். சகல விதமான நினைப்பு மறப்பு பகல் இரவு என்னும் தொந்தங்களுக்கு அப்பாற்பட்டவன். விதிமால் அறியாத திருவடி உடையவன் சிவனும் சிவகுமாரனும் என்றும் விமலனாகவும் அன்றற்பதியாகவும் இருப்பவன் என்று அவன் புகழை பாடாது உன் புலமையினால் யாது பயன் என்று கூறுகின்றார். மாத்திருக்காட்சரங்கள் 51 அதையே இங்கு கூறி நம் மனதை திருடுகின்றார் அருணகிரிநாதர். வடிவம் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவாயடியந்தமிழா அயில் வேலரசேமிடி என்றொரு பாவி வெளிப்படினேயே. முதலும் முடிவும் இல்லாத கூறிய வேலாயுதத்தை ஏந்திய ஞானஸ்கந்தன் வறுமையனும் மிடி வெளிவந்து விட்டால் உடல் அழகோ செல்வங்களோ நல்ல மனமோ நற்குணங்களோ பிறந்த வம்சத்தின் பெருமையை சற்றுமா போல்
குலப்பெருமையும் இவ்வனைத்தும் நீங்குகின்றன என்று தன்னுடைய வாழ்வியலையே இங்கு காட்டுகின்றார். உடல் அழகு மறைந்தது பரத்தையர் ஆசையினால். தனமும் தான் சேர்த்து வைத்த செல்வங்கள் அனைத்தும் அவர்களிடத்திலே இழந்தார். நல் மனத்தையும் இழந்தார், குணத்தையும் இழந்தார், குடியையும் குடிப்பெருமையும் இழந்தார். ஆனால் இப்படி இருந்தும் தான் உயிர்விடும் கடை நேரத்திலே கந்தையன் பெருமான் அருணகிரிநாதரின் வந்து அருணகிரியிலே ஆட்கொண்டு ஞானோபதேசம் செய்து அவர் வாயிலாக இவ்வாறு இவ்வனைத்தையும் நமக்கு போதிக்கின்றார் என்றும் நினைக்கும் பொழுது அவருடைய ஸ்கந்தனின் பெருமையை கருணைமா கடலை என்றென்று சொல்வேன் என்கின்றார். இதன் தொடர்ச்சியே 14ஆம் பாகத்திலே நாம் காண்போம், அனுபவிப்போம். ஸ்கந்த குமாரதே மங்களம் ஜெய கணபதி சோதர மங்களம் குஹஸ்வரூபா குஹ்யந்தர்நிலய பிரணவஸ்வரூபதே மங்களம் ஜெய ஸ்கந்தகுமாரதே மங்களம் கிருத்திகாசூனோ शक्तिवेलायुधा शक्तिकुमारते मङ्गलं जय स्कन्दकुमारते मङ्गलं परशिवकुमार परमानन्दरूप पार्वतीकुमारते मङ्गलं जय स्कन्दकुमारते मङ्गलं ज्ञानस्कन्दरूप ज्ञानानन्दरूप ज्ञानगणेशप्रिय मङ्गलं जय ज्ञानकन्दकुमारते मङ्गलं जय गणपतिसोदरा मङ्गलं जय स्कन्दकुमारते मङ्गलम्. जय सुब्रह्मण्य स्वामिनः जय वेट्रिवेल मुरुगन करहरो हरा.